நான் மாயா, ஆர்பிஸ் நெட்வொர்க் உங்களை வரவேற்கிறேன். செய்திகள் மட்டுமல்ல, உண்மைகள், தரவுகள், பகுப்பாய்வுகள், இதுதான் ஆர்பிஸ். தமிழ்நாடு வாக்களித்தது, முடிவுகள் வெளியாகிவிட்டன. ஆனால் உண்மையான கதை இன்னும் யாரும் சொல்லவில்லை. இன்று இரவு ஓர்பிஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்க் அந்த கதையை சொல்கிறது. 234 தொகுதிகள், 4,88,00,000 பேர் வாக்களித்தார்கள். ஆனால் இன்று நான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் முடிவுகள் அல்ல. இன்று நான் உங்களுக்கு சொல்வது எண்கள். 104 தொகுதிகள், 10,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் வென்ற தரப்பிலும் தோற்ற தரப்பிலும். இன்னொரு வார்த்தையில் சொல்வதானால், தமிழ்நாடு சட்டமன்றத்தின் பாதி 10,000 வாக்குகளில் தீர்மானிக்கப்பட்டது. இந்த எபிசோட் அந்த 10,000 வாக்குகளை பற்றி, அந்த 15 தொகுதிகளை பற்றி, அந்த 34 வாக்குகளை பற்றி. வாங்க தொடங்குவோம். தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள். ஆனால் அப்சல்யூட் மெஜாரிட்டி கிடைக்கவில்லை. ஏனென்றால் 8 தொகுதிகள் 5,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போகிறார்கள். குளிதலை 579 வாக்குகள், கோவில்பட்டி 843 வாக்குகள், கரூர் 1,821 வாக்குகள், கோயம்புத்தூர் தெற்கு 2,271 வாக்குகள், கிழவெலூர் 2,278 வாக்குகள், கொல்லச்சேல் 2,833 வாக்குகள், பர்கூர் 4,241 வாக்குகள், ஆறுப்புக்கோட்டை 4,943 வாக்குகள். 8 தொகுதிகள், மொத்தம் 19,809 வாக்குகள். 8 தொகுதிகளில் ஒரு தொகுதிக்கு 2,476 வாக்குகள். ஒரு வலுவான தெருமட்ட பிரசாரம், ஒரு நல்ல போலிங் ஏஜென்ட், ஒரு போலிங் ஸ்டேஷன்ல விஜய் தனியான ஆட்சி செய்திருப்பார். திராவிட முன்னேற்ற கழகம் 59 இடங்கள். ஆனால் இந்த எலெக்ஷன் டிஎம்கேக்கு என்ன சொல்கிறது? ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் 3 முறை வென்று வந்த தொகுதியில் 8,895 வாக்கு வித்தியாசத்தில் தோற்று போகிறார்கள். உதயநிதி ஸ்டாலின் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணியில் வென்றார். ஆனால் 7,140 வாக்கு வித்தியாசத்தில் மட்டுமே. டிஎம்கே 10,000க்கும் குறைவான வாக்கு வித்தியாசத்தில் 7 தொகுதிகளில் தோற்று போகிறார்கள். இந்த 7 தொகுதிகள் கிடைத்திருந்தால் டிஎம்கே 66 இடங்கள். அந்த 7 இடங்கள், அந்த 70,000 வாக்குகள் வந்திருக்கவில்லை. ஏன் வரவில்லை? ஏன் தோற்றது? இந்த தரவை பார்த்து டிஎம்கே தானே தீர்மானிக்க வேண்டும். கொங்கு பெல்ட் AIADMK இன் வீடு. ஆனால் பாருங்கள், அந்தியூர் வென்றார்கள், வித்தியாசம் 1,260 வாக்குகள். கரூர் வென்றார்கள், வித்தியாசம் 1,821 வாக்குகள். கங்கேயம் வென்றார்கள், வித்தியாசம் 8,133 வாக்குகள். இது வெற்றி அல்ல, இது தப்பித்தல். கொங்கு AIADMK இன் கோட்டை என்று சொல்கிறார்கள். கோட்டையில் இந்தளவு அதிர்வா? டிவிகே இதை மறக்காது. தமிழ்நாட்டை பெல்ட் பை பெல்ட் பார்ப்போம். கொங்கு பெல்ட் 10 தின் மார்ஜின் தொகுதிகள், 3 கட்சிகள், ஒரே இடம், ஒரே போட்டி, யாருடைய சொந்த தளமும் இல்லை. தெற்கு தமிழ்நாடு டிஎம்கே இன் அலை இங்கே உடைந்தது. கோவில்பட்டி 843 வாக்குகள், அருப்புக்கோட்டை 4,943 வாக்குகள். காவேரி டெல்டா 60 ஆண்டு டிஎம்கே கோட்டை. புவனகிரியில் AIADMK 2,487 வாக்குகளில் கோட்டையை உடைத்தது. இது ரேண்டம் அல்ல, இது பேட்டர்ன், இது ஆர்பிஸ் இன்டெலிஜென்ஸ். தேர்தல் முடிந்தது, ஆனால் எண்கள் முடியவில்லை. டிவிகே கொங்குவில் கூடுதலாக உழைத்திருந்தால், தெற்கில் பூத் மேனேஜ்மெண்ட் சரியாக இருந்திருந்தால் 19,809 வாக்குகள் தனி ஆட்சி கொடுத்திருக்கும். டிஎம்கே காவேரி டெல்டா மீண்டும் வேண்டும். AIADMK கொங்கு தப்பித்தல் போதாது, தேர்வு வேண்டும். அடுத்த தேர்தல் சென்னையில் தீர்மானிக்கப்படாது, மதுரையில் தீர்மானிக்கப்படாது, கொங்கு பெல்ட்டில் தீர்மானிக்கப்படும். இது ஆர்பிஸ் இன்டெலிஜென்ஸ் டெஸ்க். நாங்கள் எங்களை பார்க்கிறோம், சத்தத்தை அல்ல. வணக்கம்.